உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஊழிய பணிகளை செய்வதை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த நாளிலே புதிய வீடுகளுக்கு நீங்கள் செல்வீர்களானால் எப்படி தட்டணும், உங்களை எப்படி அறிமுகப்படுத்தணும், வாசற்படியில் நின்று கதவை தட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம வீடுகளை சந்திப்பின் போது நாமும் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பாடங்களை படித்தோமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நாம் பேசும்போது மெதுவாக பேசணும். எதுக்கு மெதுவா பேசணும்? சில இடங்களில் ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. உங்களுடைய வார்த்தை அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். எந்த அளவுக்கு கேட்குமோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். சரி, அப்போ மெதுவாக நீங்க பதிலளிச்சீங்கன்னா போதும். சிலர் சத்தமா பேசுவாங்க, சிலர் அதிக சத்தமா அவங்க பேசுவாங்க. மறுமுறை உங்களை வரவேற்பதை அது தடை செய்யும். ஒருவேளை இவர் ரொம்ப சவுண்டா இருக்கு, காது கிழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் மறுக்கலாம், ஒரு சமயம் நல்லா இருக்கு கூட ஏத்துக்கொள்ளாங்க, அவங்க உங்களுக்கு பொறுத்து அமையும். ஆனால் நீங்க ஆட்களுக்கு தகுந்தவாறு மெதுவா பேசணும். இப்ப நிதானமாவும் நீங்க பேசணும். நீதிமொழிகள் 16:13. நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நிதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் பின்வரும் நேரங்களில் இதை பத்தி நாம் பேசுவோம். இப்போ அப்போ 2 தீமோத்தேயு 2:15 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது என்ன சொன்னான்னு பார்க்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலையீறு. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போ நம்ம நிதானமாய் பகுத்து போதிக்கிற ஒரு தேவ ஊழியக்காரனாக நாம இருக்கணும். நிதானமா நடக்கிறவங்க நீதிமொழிகள் 14:2 பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லப்படுது. ஆப்போசிட் தாறுமாறானவன் என்று வார்த்தை இருக்கிறது. நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். சரி, இந்த இடத்துல நிதானத்திற்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தாறுமாறா பேசுறது. அவசரப்படாம நம்ம பேசணும், அதை உள்வாங்கிட்டு பேசணும், காதுல கேட்டுட்டு பேசணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு அறிந்த பிற்பாடு பிறகு பிரதியுத்தரம் சொல்லணும். அப்ப ரொம்ப அருமையா அது இருக்கும். நிதானமா நீங்க பேசணும்னா அந்த வீட்டார் என்ன சொல்றாங்க, எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசின பிற்பாடு, கேட்ட பிற்பாடுதான் அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வளரல. தம்பிகளை சேர்ல உட்காந்துங்க, வேணா உட்காந்துங்க. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, எப்படி பேசணும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்கலைன்னா தெரிஞ்சு கொள்ளவும் முடியாது இல்லையா? அந்த வீட்டார் என்ன நிலையில இருக்காங்க, எப்படிப்பட்ட மக்களா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணுங்கிறதுக்கு அவங்க சொல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியும். ஆகையினால நீங்க வீட்டுக்குள்ள போன பிற்பாடு மெதுவாக பேசணும், நிதானமா பேசணும். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்க வாங்கிக்கிட்டு தான் பேசணும். இப்ப அவங்களுக்கு என்ன போதனை தேவைப்படுது, எதுல நம்பிக்கையா இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. என் பிரியமான சகோதரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். சரி, அப்போ கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணும். அப்பதான் நீங்க பேச முடியும். எதுக்கு கேட்கணும்? நீங்க எதுக்கு கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 21:28. நீங்க காதுல கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க பேசத்தக்கவங்களா இருக்க முடியும். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். அப்போ செவி கொடுக்கணும்னா நீங்க காதுல கேட்கணும்.
கேட்டா மட்டும்தான் பேச முடியும். இப்ப நிதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல யோபுவை பார்த்து, அந்த நண்பர்களை பார்த்து தேவன் இவ்விதமாக சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, நீங்க நிதானமா பேசல அப்படின்னா எப்படி பேசியிருப்பாங்க? அவங்க மனதுல என்ன தோணுதோ, இருதயத்துல என்ன தோணுதோ அதை பத்தின அவங்க பேசினாங்க. யோபு 42:7-8 வாசிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. சரி, அப்புறம் அடுத்த வசனம் படிங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். சரி, இப்போ யோபு தாறுமாற கண்டிப்பா பேசல. உதடுகள்ல பாவம் செய்யாதபடிக்கு அவர் பேசியிருக்காரு. ஆனா நண்பர்களோ பேசின பேச்சில தேவனுடைய கோபம் மூண்டுச்சு. அப்படியானா இவங்க நிதானமா பேசியிருப்பாங்களா, தாறுமாறா பேசியிருப்பாங்களா? நீங்க யோபு புஸ்தகம் படிக்கும் போது நண்பர்கள் பேசின வார்த்தை எது, யோபு பேசின வார்த்தை எதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா அவங்க தாறுமாறா பேசின வார்த்தையை நீங்க ஒரு வார்த்தையில பயன்படுத்துவீங்கன்னா தாறுமாறா தான் இருக்கும் அது. பாருங்க, அப்ப யோபனுடைய நண்பர்கள் பேசின வார்த்தை நிதானமா இல்ல. அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தைய ஒரு வீட்டுல பேசும்போது நிதானித்து, அவசரப்படாம, தாறுமாறா பேசாம, கவனமா கேட்டுட்டு நீங்க பேசணும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28 நியாயசாஸ்திரி ஒருவன் வந்தான். அப்பொழுது இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ இயேசு அவருக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்களேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். சரி, இப்போ அந்த நியாயசாஸ்திரி இயேசு ஏதோ பதில் சொல்ல போறாரு. நாம எதையாவது யோசிச்சு ஸ்ட்ராங்கா ஒரு பதில சொல்லிடுவோம். ஏதோ தாறுமாறா சொல்லிடலான்னு சொன்னானா இல்ல நிதானமா சொன்னானா? பாருங்க, அவன் நிதானமா என்ன பிரமாணத்தில் இருக்கோ நேர்மையாக சரியா சொன்னான். இதை நிதானம், வேற எந்த விளக்கமும் தேவையில்லைங்க. இயேசு அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தாரு. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய். அப்போ ஒரு வீட்டுல நீங்க பேசும்போதோ, மனுஷங்கள்ட்ட பேசும்போதோ, பிரசங்கத்தை வசனத்தை பேசும்போதோ ஒரு தாறுமாறா இல்லாம நிதானமா பேசணும். நிதானம்னா என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சொல்லுகிறதாவது இப்படிதான், இதான் நிதானமா? அது அவர் சொல்ல. நீங்க சத்தியத்தின்படி சரியா பேசுறீங்களா, அதுதான் நிதானம். பகுத்து பாக்குறீங்களா, அதுதான் நிதானம். எதை இடைவிட்டு ரொம்ப கேப்பு விட்டு மெதுவா பேசுறீங்களா, அது இல்ல நிதானம். மனுஷங்களுடைய பேச்சு அதான் நிதானம் நினைக்கிறாங்க, அது இல்ல நிதானம்னா. இவர் என்ன பேசுறாருன்னா, அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்து இருக்கிறது என்ன என்று கேட்டார். என்ன வாசிச்ச, நீங்களே சொல்லுங்களேன் ஆண்டவரே அப்படிலாம் சொல்ல. அது தாறுமாறு. தெரியும்ல, தெரியும் போது என்ன சொல்லணும்னா, தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அதுக்கு தான் சொன்னாரு, நிதானமா நீ சொன்ன. பாருங்க, அப்ப நிதானம் சொல்லும் பொழுது ஏதோ நின்று யோசிச்சுக்கிட்டு ஏதோ பேசுறது இல்ல, அவருடைய பிரமாணத்தை ஒத்து பார்த்து பேசணும். யோபின் நண்பர்கள் நிதானமா பேசல, அப்படியானா தாறுமாற பேசினான். ஆனால் இந்த மனிதன் நிதானமாய் பேசினான். அப்படி நாம் போகிற மனுஷங்கிட்ட, பேசுகிற மனுஷங்கிட்ட புத்திமானா நடக்கணும். எப்படி புத்திமானா இருப்பீங்க? நம்ம முன்னாடியே பார்த்தோம், காதுல கேட்கணும். நீதிமொழிகள் 20:5 வாசி.
நீதிமொழிகள் 20:5. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். யோசனை மனுஷங்கிட்ட நிறைய இருக்கலாம். அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, என்ன பேச போறாங்க, இதெல்லாம் நீங்க முண்டு எடுக்கிற வரைக்கும் கவனமா இருக்கணும். காத்து இருந்தாதான், புத்திமானா இருந்தாதான் அவங்களுக்கு சரியான முறையில நீங்க என்ன செய்ய தெரியும், பேச தெரியும். இல்லைன்னா சரியான பதில சொல்ல நமக்கு தெரியாது, நச்சன் கொடுக்கணும். நீங்க அப்படிதான் இயேசு கொடுத்தாரு. நாத்தான் தீர்க்கதரிசியை மன்னிக்கணும், தாவீது இடத்துல நாத்தான் வந்தார். 2 சாமுவேல் படிக்க வேண்டாம், 12ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் நீங்க போட்டுக்குங்க. அங்கே அந்த நாத்தான் வந்து தாவீது இடத்துல, ராஜா திடீர்னு ஏதாவது சொல்லிட்டு போட்டாங்கன்னா டக்குன்னு கொன்றுவாங்க. அதனால நிதானமா ஒரு ஆடு, ஒரு 100 ஆடு, ஒரு தரித்திரன், இதெல்லாம் வந்து தெளிவா சொல்லி பேசிட்டு அவனுக்கு பாவத்தை உணர்த்தினார். அவருக்கு உணர்ந்து கொண்டார். அப்படி நம்ம பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணும். கீழே போயிட்டு எல்லாம் சத்தமா கேக்குதா, அதெல்லாம் கேக்குதான்னு பார்த்து வந்துடும். இருந்த பிஸ்கட் இருந்தா பிஸ்கட் எல்லாம் அழிட்டு வந்துடும். இந்த குழந்தைங்க கொடுக்குற பிஸ்கட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தா மொத்தத்துக்கு எடுத்து வந்துடும். இல்லையா, இங்க இருக்கா? சரி. அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த நாத்தான் மாதிரி தேவன் நாத்தான் மூலமா எப்படி பேசினாரோ அதே மாதிரி நம்ம பேசணும். அவங்க வாயிலேயே ஒத்துக்கிறது மாதிரி சில வார்த்தைகளை நம்ம கொண்டு போடணும். அவங்கதான் புத்திமான். ஒருவேளை அவங்க வேலை மாதிரி சொல்லியிருந்தா என்ன இருக்கும், தாவீது நாத்தான என்ன இருப்பான்னு தெரியாது. ஆனாலும் தேவன் எவ்விதமாய் போட சொல்லுகிறாரோ அவ்விதமாய் போடணும். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனா? இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் தான். ஆனாலும் இருதயத்திற்கு ஏற்ற மனிதனா இருந்தாலும் மனுஷன் தானே. திடீர்னு இருதயம் வேற மாதிரி மாறலாம்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க விரும்புறாரு. ஒரு நன்மையான தீர்க்கதரிசிகளை பாதுகாக்க விரும்புறாரு. அப்போ அவங்க ரொம்ப ஞானமா அந்த வார்த்தைகளை போடணும். போடும்போது தேவன் அப்படி போட்டார். அப்போ அங்கிருந்து முண்டு வெளியே வந்துருச்சு. அப்படியானால் அந்த முண்டு எடுத்த பிற்பாடு அந்த நாத்தான் தாவீதுக்கு அந்த பாவத்தை உணர்த்தினான். உணர்த்த பிற்பாடு தாவீது அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டார். இப்படி நாம பேச பழகணும். ஒரு வீடுகளுக்கு போகும்போது இப்படிதான் நம்ம பேசணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்க செல்போன்ல தான் பேசுங்க, வீட்டுல தான் பேசுங்க, ஆனா இப்படிதான் பேசணும். அவங்களுக்கு ஒருவேளை சரியா இருக்காது, தெரியாது, கேட்டதுக்கு பதில் சொல்ல எங்கேயோ ஊர் சுத்திட்டு வர்றாரு, எங்கெங்கேயோ போயிட்டு வர்றாருன்னு அவங்களுக்கு தோணும். ஆனா நீங்க அங்கங்கதான் போயிட்டு தான் வரணும். அவங்களுக்கு அப்படி சொன்ன பிற்பாடுதான் அந்த இருதயத்தினுடைய காரியங்கள் வெளிப்படையும். பொல்லாப்பை விட்டு நீங்கி 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். சரி, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவங்களுக்கு பதில நாம எந்த தீங்கு செய்யாம மிகுந்த நிதானமா அவங்கள்ட்ட அந்த காரியங்களை விவரிப்பதற்காக விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் சொல்ல ஆயத்தமா இருங்க. நீங்க அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தையில இருந்தா சொல்லணும். இப்படி நீங்க சொல்லும் பொழுதுதான் அவங்களோட பலம் இருக்கும். அவங்களை நீங்க ஆதாயப்படுத்த முடியும். கொலோசியர் 4:6. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அவனவனுக்கு இன்னின்னபடின்னு சொல்ல ஒரு வார்த்தை இருக்கு. இவன் எந்த சுபாவத்துல இருக்கிறான், இவனுக்கு எப்படி சொல்லணும். இவன் கோபக்காரனா, அவனுக்கு எப்படி சொல்லணும். இவன் சாந்தம் உள்ளவனா, அவனுக்கு எப்படி சொல்லணும். இவன் முன்கோபமையா இருப்பானா, அவனுக்கு எப்படி சொல்லணும். இவன் பெருமையா இருப்பானா, அப்படி சொல்லணும். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்வதற்காக நம்முடைய வசனம் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறி இருக்கணும். அப்பதான் நீங்க அவனை லாபமா நீங்க என்ன செய்ய முடியும், வச்சுக்கொள்ளணும். இப்போ நீங்க உபசரிக்கிறாங்க, உபசரிக்கிறத பத்தி ஒன்னும் சொல்ல தேவையில்லை. நீங்க என்ன கொடுக்குறாங்களோ குடிச்சிருங்க, குடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஜெபம் பண்ணிட்டு குடிங்க. அப்போ நீங்க போற இடத்துல சில இடங்களில் வரவேற்பு இருக்கும், சில இடங்களில் வரவேற்பு இருக்காது, சில இடங்களில் வாங்கண்டு உள்ள கூப்பிடலாம், சில சந்தேகப்படலாம், யாருன்னு தெரியாது, அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க செஞ்சிட மாட்டாங்க. ஆனா நாம அதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி எது கொடுக்குறாங்களோ அது நீங்க நல்லா கொடுக்கறதை சாப்பிடுங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கருத்துக்கு நம்ம போறோம்.
அவங்கள நீங்க விசாரிக்கலாம். ஒருவேளை விசாரிக்கலாம். சிலங்களை விசாரிக்கும் போது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், சிலங்களை விட்டுருங்க. பழக்கமான பிற்பாடு விசாரிங்க. அடுத்து நம்ம நீங்க ஊழியத்துக்கு போறீங்களோ அல்லது செல்போன்ல பேசுறீங்களோ, செல்போன்ல செய்தி அனுப்புறீங்களோ அல்லது நேரடியாக வீடு தட்ட போறீங்களோ, ஆனா நேரடியா போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்குன்னு சொல்லிட்டு முன்பே சொல்லிட்டோம். நேரடியா ஊழியத்துக்கு போனீங்கன்னா மனைவி இருந்தா மனைவியை கூட்டி போனோம், மற்ற பெண்களை ஏத்திட்டு போக கூடாது, கண்டிப்பாக ஏத்தக்கூடாது. சில சபையார் பெண்களை ஏற்றி கொண்டு விடுறதை நான் பார்த்திருக்கிறேன். மிக மிக தவறு. ஒருவேளை புருஷனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, இன்னைக்கு பிடிக்கும் நாளைக்கு பிடிக்காது. அதனால அடுத்தவன் மனைவி ஏத்திட்டு ஊழியத்துக்கு பின்னாடி போக கூடாது. அவசரமா நேரமாச்சு கூட விடக்கூடாது, ஆட்டோவில் ஏற்றி விடணும். செலவழிஞ்சாலும் அப்படிதான் செய்யணும். ஏன்னா அது பிற்காலங்களில் பிரச்சனையை உண்டாக்கும். அப்போ மனைவி இருந்தா மனைவியோட போகணும், வாலிபர்களா இருந்தீங்கன்னா இன்னொரு மனுஷங்களை நீங்க சேர்த்துக்கணும், இல்லையே உங்களை தொடர்புல வச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் நீங்க சேர்த்துக்கிட்டு போறது நல்லது. வீட்டுல சகோதரி இருந்தாலோ அல்லது அண்ணன் தம்பி இருந்தாலோ தங்கச்சிமா இருந்தாலோ அக்கா இருந்தாலோ அவங்களையும் கூட கூட்டிட்டு போறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எல்லாருமே கெட்டவங்கள் ஒண்ணு கிடையாது. அதாவது எல்லா மனுஷங்களும் நல்ல மனுஷங்க தான். ஆனாலும் தனிமை அப்படின்றது இன்னொரு சேர் போட்டுங்க. தனிமை என்பது சில சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அது கடனால கொஞ்சம் மேலோட்டமா நம்ம சொல்லியிருந்தோம். பொதுவா ஊழியம் நீங்க செய்யணும்னா சரி, செல்போன்ல பேசினாலும் சரி, 2 பாகத்தை நான் பேச போறேன். போவதற்கு முன்னாக நீங்கள் பெண்களுக்கு வீட்டை குறித்து ஒரு பெரிய ஜாக்கிரதையான உணர்ந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்கணும். பாதுகாப்புடன் தேவனுடைய பணி செய்யணும். முதலாவது, தனிமையான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. சகோதரிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒருவேளை தனிமையா இருக்க நேர்ந்தது, இப்பொழுது நேர்ந்தது, ஜன்னல் அல்லது வாயிற்கதவு ஓரமா உங்க சேர் போட்டு உட்கார்ந்துக்கணும். மனுஷங்க உங்களை பார்த்தாங்கன்னா நீங்க கண்ணில் படணும், கதவை அடைச்சிடக்கூடாது. அப்போ ஏன் நாம தான் நல்லவங்க தானே, சகோதரியும் நல்லவ, பிரதர் நல்லவங்க, என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை ஒண்ணு இருக்காது, பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ஆனால் புறஜாதியார் உங்களை தூசிப்பதற்கு இடம் கொடுப்பீங்க. நீங்க அப்படி ஒருவேளை போக வேண்டாம். போனீங்கன்னா நீங்க நேர்ந்தது அப்படின்னா வாயிற்கதவு அல்லது சன்னலை ஓபன் பண்ணி அதுக்கு நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கணும். மற்றவங்க உங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மற்றவர்கள் உங்களை தொல்லையாக பேசாதபடி அது உதவி செய்யும். இல்லை என்றால் அது எதையாவது பேசுறதுக்கு உதவி செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு அடிக்கடி வாசிக்கிற வசன பகுதி உங்களுக்கு தெரியும், குறிப்பில் வச்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 39:6-12 வரைக்கும் படிக்க வேண்டாங்க. இப்போ யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 2 காரணங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு ரொம்ப அழகா இருக்காரு. அப்ப அழகா இருந்தாங்களே அது கொஞ்சம் ஆபத்தாங்க. எப்பவுமே கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்கன்னா, பியூட்டியா இருந்தா மனிதனுக்கு ஒரு எண்ணங்கள் ஏதாவது தோணும். அப்ப அப்படி யோசேப்பு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 39:6 அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனா இருந்தான். அழகுல ரூபம் போதுமே, சௌந்தரிய முகம்னா என்ன? என்ன சௌந்தரியம்னா என்ன? நீங்க பாத்திருக்கீங்களா? இளைஞர்களை பாத்திருக்கீங்களா? பாடி அவுத்தாங்கன்னா அழகா இருப்பாங்க, சௌந்தரியமாவும் இருப்பாங்க. இந்த உடற்கட்டு இருக்கு இல்லையா, உடற்கட்டு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அப்ப நான் அழகா இருப்பேன், ஆனா ஒரு சாக்லேட் பையன் மாதிரி இருக்க முடியும். இங்கிட்டு தொங்கி அங்கிட்டு தொங்கி அங்கிட்டு தொங்கி இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கான். என்ன அப்படி இருந்தா யாரும் கெட்டிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இந்த மனுஷனை போய் வாக்குப்பட்டுக்கிட்டு, இந்த பெண்களை ஏன் கெட்டிக்கிட்டு, இப்படி கூட நினைப்பாங்க. அதுல ஒரு சௌந்தரியம் இருக்கு, முகத்திலேயே ஒரு கட்டு இருக்கும் பாருங்க எல்லாத்துலயும். அப்போ நம்ம அவரு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் இருக்கு. இது கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா எப்படி ஆபத்து? நீதிமொழிகள் படிக்கும் போது சௌந்தரியமும் அழகும் வஞ்சனை உள்ளதுன்னு படிச்சிருக்கீங்களா? அந்த வசனத்தை படிச்சிருங்க, கேட்கட்டும். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தான் அந்த வசனம் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். நீங்க உதவி செய்யலாம் எனக்காக. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண் என்று ஒரு வார்த்தை இருக்கு. நீதிமொழி 31:30 படிங்க. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அப்போ சௌந்தரியம் இல்லாம தேவன் சௌந்தரியமா தான் படைச்சிருக்காரு, சிலர் அழகா தான் படைச்சிருக்காரு. அது மற்றவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம், அவன் 30-30 அதிகாரம் 11-11 வசனத்துல
அவன் வேலை செய்கிறதுக்கு ஆதியாகமம், வீட்டுக்குள் போனான், வீட்டில் மனிதர் ஒருவரும் இல்லை. இது ஒரு பிரச்சனை. இப்ப தனிமை என்பது சிலங்களை உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறபடினால அந்த மாதிரி தனிமையான சூழ்நிலையை நீங்க உருவாக்க கூடாது. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் தனிமையான சூழ்நிலை உருவாக்க வேண்டாம். இன்னொரு வசனம் சொல்றேன், அதையும் நீங்க படிக்க வேண்டாம். அம்னோன் தாமாரை கற்பழிச்சிட்டாரு. அது காரணம் எல்லாரையும் அனுப்பிட்டு ஒரு தனி அறைக்குள்ள அவர் போய் சகோதரி அவரை கெடுத்து போட்டார். அது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும். அதையும் இப்பொழுது நம்ம படிக்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் நீங்க பாசிட்டிவ் தெரிஞ்சு போச்சு. இது என்ன சொல்ற கருத்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க தனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் கருத்து. இப்போ ஒருவேளை நீங்க செல்போன்ல பேசுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ நேர போறீங்க, தனிமையான சூழ்நிலை வேணாம், செல்போன்ல பேசுறீங்க, அங்கேயும் சில ஆபத்து இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எப்படி பேசுவாங்க? ஆணோ பெண்ணோ குரல் மாத்தி பேசுறாங்களா? எத்தனை மக்கள் ஏமாந்து போறாங்க. ஆணா இருந்துகிட்டு பெண் குரல்ல பேசி லட்சக்கணக்கில் பேங்கினுடைய பேலன்ஸ் எல்லாம் சுருட்டுறதுக்கான வேலையை செய்யறாங்க. அந்த பேச்சுல மயங்கி போறாங்க. அவங்களுக்கு பணம் இருக்கிறவங்களை பார்த்தா பிடிக்க தெரியும். பாருங்க, யாரு என்ன வேலை செய்யறது கேட்பாங்க. முதல்ல நீங்க பேசும்போதே நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப என்ன வேலை செய்யணும் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரி, அப்ப இவங்களை வச்சிருப்பாங்க, ஆயிடுச்சா ஆகலையா அப்படி சொல்லி போடுவாங்க. சில மக்களை பாத்தீங்கன்னா கல்யாணம் எல்லாம் முடிச்சிருக்காங்க, சிங்கிள் போடுவாங்க. பாத்துருங்க பாரு, அது என்ன ஆகும்? கெடுத்து போடும், அவங்கள வீணா கெடுத்து போயிடும். இப்ப நீங்க செல்போன்ல பேசுறீங்க, இல்ல அலைபேசியில பேசுறீங்க, அப்போ ஆபத்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்க அலுவல்ல இருந்து நீங்க தாண்டிடக்கூடாதுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். நீதிமொழிகள் 7:4. இச்சகை வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உனக்கு விலக்கி காப்பதற்காக. சரி, அப்ப இச்சகமான வார்த்தைகளை பேசுவாங்க. நம்ம விலக்கி காத்துக் கொள்வதற்காக அப்படிப்பட்ட மக்களை நீங்க கண்டுபிடிச்சிடணும். ஒரு நாள் செல்போன்ல தான் இந்த மாதிரி வார்த்தைகள் அனுப்பும் பொழுது, நீங்க அழகா பேசுறீங்க, நீங்க அழகா இருப்பீங்கல்ல, அதை யூடியூப்ல தான் பாக்குறாங்க. அப்படின்னா அழகா இருப்பீங்களே பாருங்க, யூடியூப்ல போட்டோ இருக்குது, அந்த இதுல போட்டோ முன்னாடி போடப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அழகா பேசுறீங்க ஒண்ணு, ரெண்டாவது நீங்க அழகா இருந்தீங்கன்னா உங்க போட்டோ ஒண்ணு அனுப்புங்க. போட்டோ இருக்கா இல்லையா? போட்டோ அதுல முன்னாடி இருக்குல்ல. போட்டோ இல்லாத எந்த பிரசங்கமா நீங்க பாத்துருக்கீங்களா? போட்டோ இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்ப எதுக்கு இப்படி கேட்கறாங்க? நம்ம ஏதோ உங்க அழகுல மயங்கி போட்டோ தனியா அனுப்புறோமா? இன்னும் பார்க்க அவங்க விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமா ஆனா பெண் குரல்ல பேசி அந்த வேலை செய்யறாங்க. பாருங்க, அப்ப இது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி இனிசா பேசும்போது வசப்பட்ட கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன? ஊழியம் பண்றது மட்டும்தான். வேற என்ன நோக்கம் இருக்கு? வேற எதிரையும் நீங்க பயப்படாம பாத்துக்கணும். லைனை தாண்டக்கூடாது. அந்த லைன் மாறிச்சுனாலே, நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க சூப்பரா இருக்கீங்க, அழகா பேசுறீங்க அப்படின்னா இருக்கட்டுமே, நீங்க ஓரமா வச்சுக்கோங்க. அது காரியம் இல்லை. பொழுது நாம அவங்க சொல்ல வேண்டிய காரியம் சத்தியம் தான். உங்களுக்கு என்ன கேள்வி அதை கேளுங்க, அதான் நீங்க சொல்லணும். இதுவே நம்மளை மயக்கிறதுக்கான வேலைன்னு நமக்கு தெரிஞ்சிடணும். உடனே தெரிஞ்சுட்டு நீங்க தூர விலகுக்கு வேண்டிய இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அப்படிலாம் நீங்க ஊழியம் செஞ்சிருக்கீங்களான்னு தெரியல, செஞ்சீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். பாருங்க, ஒருத்தரை விளப்பணணும்னா மிகுதியான இனிய சொற்களை பேசணும், உதடுகள் மதுர வாக்குல இணங்க பண்ணணும். அவங்க சொற்கள்லாம் இப்படித்தான் இருக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். பாருங்க, இது பெண்ணு நம்ம இப்ப பார்த்தது. இப்ப பார்க்க போது ஆணையும் பார்க்கிறோமே. சங்கீதம் 55:21. சங்கீதம் 55:21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இது ஆண் தாங்க, ஆண்கள் தான் இது. பாருங்க, பெண்கள் மட்டும் இனிக்க பேசுவாங்க நினைச்ச கூடாதுங்க. இந்த மாதிரி தந்திரசாலிகள் உங்களை போட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை செய்வாங்க. வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். வெண்ணெயை பிடிச்சு பார்த்துருக்கீங்களா? பாலை கடைந்தால் அது வெண்ணெய். இப்ப வெண்ணெய் உருக்குன்னா நெய். அப்போ இது மாதிரி தான் வரும். அப்போ உங்களுக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச சிலுப்பணும். இது இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது வெண்ணெயா வரும். மேல மிதக்கும், எடுத்துக்கணும். அதை உருக்கும் போதுதான் நெய் வரும் உங்களுக்கு. அப்ப இந்த வெண்ணெயிலும் மெதுவா இருக்குமா வார்த்தை? எப்படி இருக்கு பாருங்க. இப்படி மெதுவா பேசுற நீங்க மனுஷங்களை பார்த்தீங்கன்னா, வார்த்தை மெதுவா பேசுற ரைட்டு தாங்க, அது உங்களை ஊடுருவுறது மாதிரி
வீணான வார்த்தைகளை பேசி உங்களை மயக்க பார்த்தாங்கன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போக கூடாது. அதுக்கு நமக்கு தொடர்பே கிடையாது. ஆனா அவங்க இறுதி எப்படி இருக்காமா? யுத்தம் அப்படின்றாரு. அவன் வாயின் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயம். ஒரு வார்த்தை இருக்கா? உருவின பட்டயம். இந்த மாதிரி நமக்கு வார்த்தைகளை பேசுவாங்க. நீங்க இவங்களை விட்டு விலகி என்ன செய்யணும்? விலகி ஜீவிக்கணும். உங்களுடைய வேலை என்னன்னா ஊழியம் பண்றது. வாட்ஸ்அப்ல செய்தியை சொல்லுங்க, மற்றது சொல்லுங்க. ஆனா அவங்களுடைய லைன் உங்களை கவர் பண்றது இருப்பாங்க. இப்படித்தான் வேலை செய்வாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு பதிலீடாக நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? நீதிமொழிகள் 4:14-15. பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிட்டு அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. அவங்க அந்த பாதையை நீங்க விட்டுருங்க. அந்த மாதிரி மனுஷங்கள் வேண்டாம் உங்களுக்கு. அதனால நீங்க சரிப்படுத்தணும். அப்படி பலசாலிகள்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க விழுந்து போவீங்க. அதனால அவங்களை விட்டு நீங்க தூர போயிடுங்க. இதுல செல்போன்ல பேசுறவங்க நான் சொல்றேன். கதவு தட்டுறவங்களுக்கு இல்ல, வீட்டுல பிரவேசிக்கு இல்ல. இந்த மாதிரி செல்போன்ல பேசுவீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால அப்படிப்பட்டவங்களை இங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இல்லைன்னா உங்களை விளத்தள்ளுவாங்க. நீதிமொழிகள் 4:16. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாராயாகிலும் வீழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலந்து போகும். அவ பொல்லாப்பு செய்தாலொழிய அவங்களுக்கு தூக்கமே வராதாம். அப்படியும் மக்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் யாரையாலும் விழ பண்ணாதிருந்தால் தூக்கமே கலைஞ்சு விடுமா. எப்படியாவது இன்னைக்கு ஒண்ணு கெடுத்துடணும். என்னடு கெடுப்பாங்க தெரியாது. அப்படி கெடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அந்த மக்களை பார்த்து தூர ஓடணும். இவங்களை கண்டுபிடிச்சு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். கொலோசியர் 2:8. 8. லௌகீக நாணத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இந்த மாதிரி உலக ஞானிகளை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் கொலோசியர் 2:19 படிச்சீங்கன்னா அவங்க துணிவான் நுழைஞ்சு கொலோசியர் 2:19 உங்களை வஞ்சிச்சிருவாங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிலாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருப்பார்கள். சரி, அப்படியானால் இவங்க நம்மளை கெடுத்துருவாங்க. அவங்களை விட்டு தூர போயிடணும். அப்படிப்பட்டவர் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம செல்போன்ல பேசாலும் சரி, வீட்டுல பேசாலும் சரி, எப்படி காத்துக்கொள்வீங்க? 2 தீமோத்தேயு 2:4. இது நமக்கான பிழைப்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இது நம்முடைய பிழைப்பு இல்ல, இது வேற காரியம், எங்கேயே லைனை கொண்டு தாண்டி விட்டுச்சு, அதனால இது கிட்ட போக கூடாது சொல்லி தூர ஓடிடும். அவங்களை விட்டு விலகிடுங்க. அவங்களை சொல்ல வேண்டாம் நீங்க. ஏன்னா உங்களை மயக்கர்ல இருப்பாங்க. எந்த வகையிலையாவது உங்களை கெடுத்து போட்டு நாசம் பண்ணிடுவாங்க. ஆகையினால செல்போன்ல ஊழியம் பண்றது ஈஸி நினைச்சிட்டு போறீங்க. அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க யூடியூப்ல போடும்போது சில மக்களை திட்டுறாங்க, பாத்துருக்கீங்களா? திட்டுவாங்க. அந்த கமெண்ட் போடும்போது திட்டுறாங்கல்ல, நல்லா திட்டுவாங்க. நீங்க அதையும் சிக்கிடுவீங்க. அதையும் கண்டுக்கிறாங்க. நீங்க உங்க வேலையை செய்யுங்க. வேணா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. தேவைப்பட்டா ஆஃப் பண்ணுங்க. தேவைப்பட்டா ஞானமா பதில் சொல்லிட்டு அமைதியா விட்டுருங்க. யாரையும் நம்ம அசட்டை பண்ண இடமே கொடுக்க கூடாதுங்க. அவங்க பேசிடுவாங்க. நீங்க பேசிங்கன்னா நீங்களா ஊழியம் பண்றாளாக்க இப்படி பேச எப்படி? அது அவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நீங்க ஒரு வார்த்தை பேச முடியுமாங்க? கோபமா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா நாம ஊழியம் செய்யற நாமோ எல்லாவற்றிலுமே தாங்கி பொறுத்து அவமானத்தையும் நிந்தையும் தாங்கி கொள்ள வேணும். ஏன்னா ஒருவரை அசட்டை பண்ண இடம் கொடுக்க கூடாது. 2 தீத்து 2:7 படிங்க. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. எல்லாவற்றிலும் நல்ல செயலாம் மூலமா மாதிரியா காண்பிக்கணும். தீத்து 2:7 கூட வாசிங்க. மன்னிக்கணும், 7:8. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனமாய் இருப்பாயாக. சரி, அப்போ நம்ம எதிரியானவங்க நமக்கு இருப்பாங்க. உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். பாருங்க, அவங்க வாலிபர்கள்.
ஒன்றும் இல்லாம வெட்கப்படத்தக்கதாக, அவங்க ஒன்றும் இல்லைன்னா வெட்கப்பட்டுருவாங்க. உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை செய்யணும், பேசணும். அப்ப இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை தான் நம்ம வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும். புறம்பே மக்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம யோக்கியம் அடக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4:11 வாசிருங்க, முடிச்சிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:11. போயிருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கும். சரி, அப்போ யோக்கியமா இருக்கணும். புதிய வீடுகள் சந்திப்பும் போது நாமும் முதலாவது மெதுவா பேசணும். எவ்வளவு சத்தம் வேணுமோ அவ்வளவு பேசுங்க. எதுவும் உங்களை கடுப்பேத்துனாங்கன்னா நீங்க தாறுமாறா பேசிடாதீங்க. இதெல்லாம் சோதனை. ஒருவேளை அவங்க முதல்ல பார்க்கும்போது அவங்க ஞானத்தை காட்டுவாங்க, பேசட்டும், விட்டுருங்க. நிதானமா நீங்க பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அவங்களோட நீங்க பேசணும்னா புத்திமானா இருங்க. புத்திமான்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு காதுல கேட்டுக்குங்க. மொத்தத்துக்கும் கேட்டுக்கிட்டீங்க, அவங்க இருதயத்துல இருந்ததெல்லாம் வந்துடும், வெளியே வந்துடும். யாரோ ஒரு ஆதங்கத்துல பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, விடுங்க, உள்ள பேசட்டும். உங்களை திட்டுறாங்களோ, உங்களை பேசுறாங்களோ, உங்களை கோவப்படுறாங்களோ, எது வேணாலும் பேசட்டும். மொத்தம் பேசுறாங்க, கொஞ்ச நேரம் சூடு தணிஞ்சிடும். இப்ப விட்டுட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்க நிதானமா பேசணும் அவங்ககிட்ட. அப்ப என்னென்னு கேப்சர் பண்ணிக்கிறீங்க, இவங்க என்னென்ன குணாதிசயம் இருக்காங்க, இந்த சுவாத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி தவறா விளைஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் நீங்க வரைமுறைப்படுத்தி நிதானமா நீங்க என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வார்த்தையா நீங்க பேசலாம். அவங்க இல்லைன்னு மறுக்கலாம், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் வேதத்துல இருக்க சொல்றேன்னு சொல்லிடுங்க. இப்படிதான் நீங்க அவங்களோட பேசணும். நான் உங்களை சொல்லல, பைபிள்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்ப புத்திமானா இருந்தா நீங்க மொண்டு எடுத்துக்கணும். மொண்டு எடுத்துட்டு பிறகுதான் அதை என்ன செய்யணும், பேசணும். அப்படி பேசினாதான் அவங்களை ஆதாயப்படுத்த முடியும். சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நீங்க சொல்லணும். சிலங்களை ஏற்றுக்கொள்வாங்க, சிலங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் செய்யணும். கண்டிப்பாக தனிமையான சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்தக்கூடாது. ஒண்ணு சேர்ந்து போங்க, அண்ணன் தம்பி போங்க, இல்ல ஒரு வாலிபர் சகோதரனை கூட்டிக்குங்க, இன்னொரு சகோதரனை கூட்டிங்க, ஒரு சாட்சி ஒருத்தரை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லாம தான் இயேசு 2 பேரா போக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் என்று அவருக்கு தெரியும் இல்லையா, எல்லாம் தெரியும். அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யணும். அடுத்து நீங்க செல்போன்ல ஊழியம் செய்யறவங்களா இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குதுங்க. அது உடனே ஏற்றுக்கொண்டாங்க நீங்க சொல்லிட முடியாதுங்க. நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய காரியங்களை பேசுவாங்க, நிறைய பொல்லாதவங்களும் உள்ள வருவாங்க, நம்மகிட்ட வருவாங்க. வரும்போது நீங்க எது நமக்கு தேவையோ அவங்களுக்கு தெரியணும், இவன் இதுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிடணும். ஆக மாட்டான்னு தெரிஞ்சா அவங்க நெருங்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா, இடம் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே விழுந்து உங்களை லைனை மாத்திட்டு, பிழைப்பு நமக்கு என்ன பிழைப்போ ஊழியம் செய்யறது, அந்த பிழைப்பை விட்டு இந்த பிழைப்புல கொண்டு வருவாங்க. நீங்க வேற மாதிரி மாறிடுவீங்க. ஒரு பெண்ணு காலை மிதிச்சா பஸ்ல போகும்போது, எதுக்கு மிதிக்கிறேன்னு கேட்டேன். அவ சொன்னா டீப் லைட் சொல்லிட்டு போயிட்டான். அப்ப அவளுக்கு ஏதோ சமிக்கை இருக்குது, எனக்கு அது தெரியல. அப்ப ஆனா இன்னொரு வாத்தியார்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, இதான் சமிக்கை, அது உங்களை ஏதோ ஒண்ணு காரியத்துக்காக அவங்க சமிக்கை பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம தொல்லையில மாட்டிக்கிற கூடாதுக்கா நம்ம வேற வெளியே போய் நின்றுணும், வேற பக்கம் போய். இந்த மாதிரி பிழைப்பு கெடுத்த அலுவலகங்களை நம்ம சிக்கிக்கொள்ளவே கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அப்படி கவனமா இல்லாத மக்கள் தான் ரொம்ப தொல்லைக்குள்ள மாட்டுவாங்க. அவங்க இனிமையா அவங்கள பேசுறாங்கன்னா நீங்க கவனமா இருங்க. உலகத்தின் ஞானத்தை பேசுறாங்கன்னா கவனமா இருங்க. தந்திரமா பேசுறாங்கன்னா கவனமா இருங்க. இனிக்கிறதுக்கு பேசுறாங்கன்னா கவனமா இருங்க. நீங்க ஏதாவது சும்மா பேசி நேரத்தை வீண் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு நமக்கு தொடர்பே கிடையாது. அப்படிப்பட்டவங்க நீங்க விலகிட்டீங்கன்னா உங்களோட சும்மா வீண் பேச்சே பேச மாட்டாங்க. அவ்வளவு ஜெயிச்சிட்டீங்க. நீங்க கர்த்தர் சோதனை உங்களுக்கு தர மாட்டாரு. நீங்க கொஞ்சம் லைத்து போனீங்கன்னா அது உங்களை இழுத்துட்டு போய் வேற பக்கத்துல விட்டுருவாங்க. நீங்க இழந்து போவீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை கூட நீங்க இழந்து போகலாம், யாருக்கு தெரிய போகுது, என்னவாது போயிடும். இதெல்லாம் நீங்க கவனமா இல்லைன்னா ஊழியத்தை நீங்க செய்ய முடியாது. எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இருந்து அவங்கள்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் நிதானமா வார்த்தையின் வழியாதான் சத்தியத்தை பேசணும். அவங்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக நீங்க பிடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லணும், வேற எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க அது நீங்க பழகி அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு அப்படியே போயிடுங்க. இப்படிதான் நீங்க ஊழிய பணியெல்லாம் செய்யணும். மற்றொரு நாள் வேற ஒரு பாடத்தின் கீழாக போவோம்.